இவை கதைகள் அல்ல, ரத்தம் குளிரும் உண்மைகள், மனம் நடுங்கும் பயணங்கள். மர்மதேசம். மிஸ் கவிலாஷினி, ஓகே, கேட்டீங்கல ஒரு விஷயத்த பார்த்தீங்க. ஓகே, அடுத்து வேற என்ன நடந்துச்சு? ஓகே, இது வந்து 2 years பேக் நானும் என் ஃப்ரெண்டு வந்து கேமரன் போனோம். எக்ஸாக்டா நாங்க கேரளிலேருந்து வெளியாகும் போது மணி 12. அப்பயே எனக்கு ஒரு அதே ஃப்ரெண்ட்ஸா? இல்ல, இது வேற ஃப்ரெண்ட். ஸோ போய்கிட்டு இருக்கும் போது ஆக்சுவலி இது வந்து ஒரு சடன் பிளான். நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தான் சடன் பிளான் போட்டு எங்காச்சும் போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு கேமரன் போனோம் 12 மணிக்கு. பார்ப்போம் போயிட்டு என்னதான் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ போற வழியில அந்த கேமரன் ரோட் ரொம்ப ரொம்ப வேர்ஸ்டா இருந்துச்சு. இருட்டா ஒரு மாதிரி சிராமா தான் இருந்துச்சு போகும்போதே. இப்போ நான் போகும்போதே மனசுல கடவுளை நினைச்சுக்கிட்டு நான் போயிட்டேன். நான் எப்பவுமே எல்லா இடத்துலயும் நான் தூங்கிடுவேன் கிட்ட. நான் ரொம்ப ஈஸியா தூங்குற ஒரு பர்சன். அந்த அன்னைக்கும் அப்படித்தான் காடி ஏறி உட்காந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன், தூங்கிட்டேன். தூங்குனது எப்படி நம்ம சம்தா டீரி அந்த மாதிரி ஆயிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு, நான் தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு வாடை அடிக்குது, ஒரு மாதிரி ரத்தம் வாடை அந்த மாதிரி லைக் போய்கிட்டு இருக்கும் போது. ஆனா என்னால எந்திரிக்க முடியல. ஸோ மை ஃப்ரெண்ட் வாஸ் டிரைவிங். அப்புறம் டிரைவ் பண்ணிட்டு சீக்கிரமா கேமரன் சம்பாய் பண்ணிட்டோம், போய் சேர்ந்துட்டோம். சீக்கிரமா போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வந்து எந்திரி ஒரு மாதிரி அந்த பதட்டமா ஒரு மாதிரி பயமா அந்த மாதிரி பேசுறாங்க. நான் கேட்டேன் என்னாச்சு, ஓகே நாட் அப்படின்ட்டு. ஓகே தான், உனக்கு தெரியுமா என்ன நடந்துச்சு, நான் உன்னை எழுப்ப நீ எந்திரிக்கவே மாட்டேன், என்ன ஆச்சு உனக்கு? என்ன சொன்னேன், நான் தூங்கிட்டேன், என்னால எந்திரிக்க முடியல அப்படி. அவனுக்கு தெரியுமா நான் காடி ஓட்டிக்கிட்டு இருந்தேன், காடி சரியான ஒரு வாடை, இந்த போன வாடை அந்த மாதிரி இருக்கும்ல, சரியான ஒரு வாடை. ஆமாவா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி பயந்துட்டான். பேசுறதுலேயே ரொம்ப நடுங்குற மாதிரி இருந்துச்சு. ஆமாவா, அவருக்கு போன வாடை, உங்களுக்கு வந்தது வந்து ஒரு மாதிரி ரத்த வாடை. அப்புறம் நான் போற மணிக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு தான் நான் போனேன். அவன் கும்பிட்டானா இல்லையா எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து படுத்துட்டேன் அப்படி. ஸோ அவன் என்ன சொன்ன, அது மட்டும் தான் நடந்துச்சு, வீடு நார்மலா இந்த ரோடு, அது மட்டும் தான் நடந்துச்சு. அவனுக்கு தெரியுமா நான் கை வந்து அந்த ஆம்பரஸ் கிட்ட வச்சிருந்தேன், என் சட்டையை பிடிச்சி பின்னாடி யாரும் இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. பின்னாடி யாரும் இல்ல, பின்னாடி கார்ல நாங்க 2 பேரும் மட்டும் தான் காடிட்டு. அண்ட் தென் இழுத்துக்கிட்டோம்னு சொன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. ஆமாவா அப்படின்னு. நீ கண்ணாடியில பாத்தியா? இல்ல நான் கண்ணாடியை பார்க்கவே இல்லை, நான் கண்ணாடி திருப்பிட்டேன் மேல. பார்த்து திடீர்னு அது வேற என்னச்சும் பண்ணிருச்சுன்னா. அப்புறம் ஒரு கட்டம் போகும்போது காடி வந்து ரொம்ப ஹெவியாச்சான். ஸோ நான் ஓட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் மேல வரைக்கும் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் பார்க்கல அந்த இதை, ஆனா ஐ கேன் சென்ஸ், ஐ கேன் ஃபீல் அந்த போற ஜெர்னில. ஸோ கேமரன் பாதியும் 12 மணிக்கு யாரும் போகக்கூடாது. ஆனா அந்த வாட்டி மறுபடியும் 13வது நம்பர் வீடு எடுத்தீங்களா? இல்ல, போயிட்டு வரது ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். ஓகே, நல்ல வேலை. அங்கே எதுவும் வவால பாக்கல நீங்க? வவால பாக்கல. சன்ரைஸ் பார்க்க போலான்னு போனோம், அதான் வேற ஒண்ணு பார்த்துட்டு வந்துட்டோம். நல்ல வேலை, கண்ணுல காட்சி கொடுக்காம போனிச்சேன். ஆமாக்கா, ஆமா. மறுபடியும் அடுத்தது எங்க கென்டிங் போலான்னு இருக்கீங்களா? இல்ல போக மாட்டேன், ஒண்டி போக மாட்டேன். அடுத்த வாட்டி போனா என்னையும் கூப்பிடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்மதேசம் நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும்.